இப்படி 20-15 வருடங்களாக என் வந்து கொண்டிருக்கும் தலைமுறையாக தொடர்ந்து என்னுடன் வந்து கொண்டிருக்கும் என்னுடைய தொண்டர்கள், ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக நற்பணி தொண்டர்களாக மாறியவர்கள் இன்றும் என்னுடன் இருக்கிறார்கள். என்னுடைய அறிவுரையெல்லாம் கட்டளையாக ஏற்றவர்கள், அரசியலுக்கு நான் வந்த பின் கேள்விகள் கேட்டு பதிலும் பெற்று என் பாதையில் என்னுடன் தொடர்ந்து நடைபோட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 9 வருடமாக அதுவும் அழுத்தமாக என்னுடன் நின்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தாலும் சொன்னால் அவர்கள் அந்நியமாக நினைத்து விடுவார்கள். அவர்களுக்கு அது நான் சொல்லிக் கொள்கிறேன். சொல்லும் போது வெற்றி பெற்ற பின்பு எங்கள் தோள்களின் தினவு கொஞ்சம் குறைந்திருக்கும். அப்ப நாங்கள் எல்லோரையும் பாராட்டுவோம், எல்லோருக்கும் நன்றி சொல்வோம். இப்போ மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்த பொழுதும் உங்களை நான் ஆட்சி கட்டலில் மீண்டும் பார்க்கிறேன் என்று வாழ்த்த கூட இல்லை. எதிர்பார்ப்பு இது எங்களுக்கு, அதை நீங்கள் நடத்தி காட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன். ஒரு சிட்டிசனாகவும் ஒரு கட்சியின் தலைவனாகவும் நான் அவரிடத்தில் அதை சொல்லிவிட்டு வந்தேன். வேற என்ன முடிவு என்னன்னா, நாங்க அவர்களுடன் நிற்போம். இந்த சீட் எத்தனை அதெல்லாம் நான் எண்ணல, எப்பவுமே எண்ணல. நான் வரும்போதும் சரி, அது நீங்க எப்படி வேணா யார் என்ன சொன்னாலும் நான் இதுதான் என்னுடைய பொசிஷன். என்னுடைய கட்சியின் உறுப்பினர்கள் எல்லாம் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து நான் எடுத்த முடிவு. இதில் வெளியில் இருந்து நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஆதரவு என்றால் அழுத்தமான ஆதரவாக இருக்கும், தோளாக இருக்கும் அது என்பதை இங்கே உறுதியாக. நேர்மைக்கான அக்னி பரீட்சை, நேர்மைக்கு அக்னி பரீட்சை கிடையாது. கற்புக்கே இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் தார்கள். நேர்மை தீ போன்றது, அந்த தீ பரவட்டும். நெருக்கடிங்கிறது தமிழ்நாட்டுக்கே வந்திருக்கு, கட்சிக்கு இல்ல. அதனால என்ன நெருக்கடின்னு கேட்காதீங்க. நீங்களா புரிஞ்சுக்கணும், நீங்க தானே போய் சொல்லணும். நீங்க சொல்லும் போது அது பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டா அது கவலைக்கிடமாயிடும், சந்தோஷமான மியூசிக் போட்டா சந்தோஷமா ஆயிடும். கண்டிப்பா எங்க கட்சிக்கு என்று சுயமரியாதை பற்றி அவர்களுக்கு தெரியாததா? நான் அதை சொல்லணுமா? அவங்களுக்கு தெரியும். என்னை அவர்கள் பெருமரியாதையுடன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நடத்துவார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. அதனால் நான் இவர்களுடன் நிற்பதை பெருமையாக மட்டுமல்ல, கடமையாகவும் நினைக்கிறேன்.